நமது கோவை தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்டு நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசினுடைய எதிரான கண்டன பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பான முறையிலே தலைமையேற்று நடத்தி இங்கு சிறப்பானதொரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்களினுடைய ஏற்பாட்டில் சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக தலைமை கழகத்தினுடைய செய்தி தொடர்பு இணை செயலாளர் மாண்புமிகு அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். அதற்கு முன்பு கோவை தெற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு தளபதி முருகேசன் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுகிறார். நமது தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டு கண்டன உரை ஆற்ற இருக்கின்ற நமது பெருமதிப்பிற்குரிய கழகத்தினுடைய எதிரிகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணன் தலைமை கழக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களே, இந்த கொங்கு மண்டலத்திலே அனைத்து பிரிவினரும் அரவணைத்து கழகத்திற்காக உழைத்து கொண்டிருக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய அண்ணன் மாநில ஆதி திராவிட நலக்குழுவினுடைய இணைச் செயலாளர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே, இங்கு வரவேற்புரை ஆற்றி இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய பேரூர் கழகத்தினுடைய சூலூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் அருமை நண்பர் கௌதமன் அவர்களே, தெற்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் மன்னவன் அவர்களே, பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் உள்ளிட்ட கழகத்தினுடைய அனைத்து செயல் வீரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கொந்தளித்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்த இந்த தமிழகத்திலே ஜிஎஸ்டி வரி என்ற அளவிலே மிகப்பெரிய இந்தியாவுக்கு வாரி கொடுக்கின்ற இந்த தமிழகத்திற்கு வஞ்சனை புரிந்து கொண்டிருக்கின்றார் மோடி. கடந்த 3 வருட காலமாகவே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டங்களுக்கும் அவர்கள் நிதி ஒதுக்குவதில்லை. ஏனென்றால் மோடி அரசை இங்கு மோடியினுடைய கட்சியை இல்லாமல் செய்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். அதை மனதில் வைத்துத்தான் இன்றைக்கில்லை என்றைக்கும் இங்கு பிஜேபி கால் ஊன்றுவதற்கு நாம் விடமாட்டோம் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அனைத்து திட்டங்களையும் புறக்கணித்து, மழையானாலும் சரி வெள்ளமானாலும் சரி எந்த திட்டமானாலும் சரி எதற்கும் நிதி ஒதுக்குவதில்லை. எனவே அதை கண்டித்து தமிழகம் முழுவதும் நீங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யுங்கள், கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்துங்கள் என்று கூறி நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். மோடியினுடைய ஆட்சி இன்றைக்கு டெல்லியிலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தமிழகத்திலே நீங்கள் கால் ஊன முடியாது என்பதை கூறி, அடுத்து நாம் எல்லாம் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் பேசுவார் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூலூர் பேரூர் கழகத்தின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு சால்வை. கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்ட கழக செயலாளரும் இயக்கத்தின் தலைவர் தமிழக முதல்வரின் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற இயக்க கொடியை இருதயத்தில் தாங்கி பிடித்திருக்கிற அண்ணன் மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களே, வரவேற்புரையாற்றி இருக்கிற திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்று தொன்மைகளில் ஓர் பேரியக்கம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால்
கிளைக்கழகங்கள் தான் வலுப்பெற்றிருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இரண்டாவது கிளைக்கழகம் தொடங்கப்பட்ட இந்த சூலூர் பகுதியிலிருந்து நான் உரையாற்றுவதில் மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த சூலூர் பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் வரவேற்புரையாற்றி இருக்கிற அண்ணன் கௌதமன் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற ஒன்றிய கழக செயலாளர்கள் மன்னவன் அவர்களே, சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற சாமிநாதன் அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர்கள் பொன்னுசாமி, நகர கழக செயலாளர்கள் நித்யா மனோகரன், அன்பரசு, மகாலிங்கம், முத்துமாணிக்கம், புஷ்பலதா ராஜகோபால், விநாயகம் பழனிசாமி, இன்னும் பேரூர் கழக செயலாளர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர், என்னை விமான நிலையத்திலிருந்து ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க விடாமல் கூட்டம்தான் முக்கியம் என்று தாயினும் சாலப்பறிந்து அழைத்து வந்திருக்கிற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அண்ணன் மூகா முத்து அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் அமுதபாரதி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் துரைராஜன் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விஜயகுமார் அவர்களே, மனோகரன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, பிரபா அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று எனக்கு முன்னதாக ஆற்றொழுக்கமான உரையாற்றிவிட்டு விடைபெற்றிருக்கிற மாநில ஆதிதிராவிட நலக்குழுவினுடைய இணை செயலாளர் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்களே, நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களே, மேடையை அலங்கரித்திருக்கிற நண்பர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற எல்லோரையும் வணங்கி, நன்றியுரையாற்ற இருக்கிற ஆசு மணி உள்ளிட்ட எல்லோரையும் வணங்கி, பத்திரிகையில் இருக்கிற பெயரை வாசிக்க ஆரம்பித்தால் நேரம் கடந்துவிடும் என்பதற்காக இந்த பணிக்காலத்தில் அவசரமாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அதை நடத்திவிட்டு வாருங்கள் என்று தலைவர் உத்தரவிட்டிருக்கிறார். காலை முதலமைச்சரை அறிவாலயத்தில் சந்தித்து விட்டு, நீ இன்னும் கூட்டத்துக்கு போகலையான்னு தலைவர் கேட்டார். நான் விமானத்தில் போறேன்னு, கோயம்புத்தூர்ல தான் கூட்டம். கோயம்புத்தூர்ல எங்க அப்படின்னார். சூலூர். சூலூர்லையா? அப்ப இன்னும் வேகமா நீ பேசிட்டு வருவ அப்படின்னு தலைவர் சொன்னார். நான் உங்க சார்பா மக்களுக்கு வாழ்த்த சொல்லிடுறேன் தலைவரை அப்படின்னு. நல்லா பேசிட்டு வா, நல்லா ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அதை சொன்ன விஷயம் என்னன்னா, உண்மையா திமுக காரங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி சூலூர் அப்படின்னு தலைவர் சொன்னார். எனக்கு எப்போதுமே சூலூர் என்று சொன்னால் அண்ணன் பொன்முடி போன்றவர்கள் இந்த மண்ணிலே உலாவியது நினைவுக்கு வரும். இன்றைக்கும் எந்தவித எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்காமல் திராவிட இயக்க சித்தாந்தத்தையும் தமிழினுடைய ஆழத்தையும் பேசுகிற ஐயா செந்தலைனா கௌதமன் போன்றவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மண்ணிலிருந்து பேசுவது எனக்கு பெருமை. கடந்த 2 தேர்தல்களில் சில இடங்களில் நாம் உறங்கிவிட்டோம். ஆனால் 2026 தளபதியின் மகுடத்தில் இந்த சூலூர் உதயசூரியனின் கோட்டை என்பதை நிரூபிப்பதற்கான முதல் பிரச்சார தொடக்க கூட்டம் இந்த கூட்டம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 2026 சூலூர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் வெற்றி பெறுவார். முதல் வெற்றி கூட்டத்திற்கு இந்த தமிழன் பிரசன்னா வருவேன். நான் சொன்னால் அது நடக்கும். நான் சொல்லுவது தலைவரின் மீது இருக்கிற நம்பிக்கையில். தலைவர் சூலூரை மீட்டெடுப்பார். உதயசூரியன் வெற்றி பெறுவார். இந்த கூட்டம் ஏன் இவ்வளவு அவசரமாக இந்த கூட்டத்தை நாம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்து சொந்தங்களே ஓடி வாருங்கள், இந்து சொந்தங்களே வாருங்கள், சந்துக்கு போவோம், நாமெல்லாம் இந்துக்கள் என்று அழைக்கிற கேடுகட்ட ஒன்றிய மோடி சர்க்கார் இருக்கிறதே, அந்த சர்க்கார் கடந்த வாரம் ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. போகிற இடங்களில் எல்லாம் என் நாவில் திருக்குறள் தான் விளையாடும் என்று பேசுகிறார் மோடி. திருக்குறளை சொல்லித்தான் உரையை தொடங்குகிறார். தமிழ்நாடு வரலாற்று சித்தாந்தங்களை கொண்ட நாடு என்று சொல்லுகிறார்.
திருக்குறளை பேசி ஆரம்பிக்கிற மோடி, தமிழ்நாட்டின் பெருமையை பேசுகிற மோடி, அவருடைய ஆட்சியில் நிதி அமைச்சராக இருக்கிற ஊர்கா மாமி நிர்மலா சீதாராமன் என்ன தெரியுமா செய்திருக்கிறார்? நான் சூலூர் என்னுடைய ஊர் அல்ல, சூலூர் என்னுடைய ஊர் அல்ல, நான் திருச்சியில பிறந்து சென்னையில வளர்ந்து இன்றைக்கு உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன். ஆனால் சூலூருக்கு வருகிற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. என் திராவிட சொந்தங்கள் இங்கே இருப்பார்கள். இங்கேதான் சுந்தர பாண்டியன் குளம் வெட்டினான், இங்கேதான் விஜயநகர பேரரசு நம்முடைய பெருமாள் கோவிலை கட்டினான், வருகிற பக்தர்களுக்கு மிளகை கொடுக்கிறார்கள், இங்கேதான் திப்பு சுல்தான் வந்தான் மசூதி கட்டினான் என்று படித்துக் கொண்டு வருகிற போது இருக்கிற பெருமை இருக்கிறது அல்லவா? இந்த மண்ணில் பிறந்த தமிழன் சூலூருக்கு வருகிறேன், திப்பு சுல்தான் உலாவிய மண்ணில் பேசுகிறேன், விஜய பேரரசு உலாவிய மண்ணில் பேசுகிறேன், சுந்தர பாண்டியன் குளம் வெட்டிய ஊரில் இருந்து பேசுகிறேன் என்கிற பெருமை இருக்கிறது அல்லவா? ஒன்றிய நிதிநிலை அறிக்கை கிட்டத்தட்ட 96 பக்கம். 96 பக்கத்தில் தமிழ்நாடு என்கிற ஒரு வார்த்தை கூட இல்லாமல் இந்த மோடி சர்க்கார் தமிழ்நாட்டை புறக்கணித்திருக்கிறது. நான் இங்க இருக்கிற மக்களை பார்த்து கேட்கிறேன், குறிப்பாக என் பேச்சை ஒளிந்து கேட்டுக் கொண்டிருக்கிற சங்கிகளுக்கும் கேட்கிறேன், உங்களுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கிறதா? நீங்கள் தமிழ்நாட்டிலே தானே பிறந்தீர்கள், சுத்த தமிழனுக்கும் தமிழச்சுக்கும் தானே பிறந்தீர்கள். பாஜகவை ஆதரிக்கிற சங்கி கூட்டங்களுக்கு சொல்லுகிறேன், நீ பிறந்த மண்ணை, நீ பிறந்த நாட்டை புறக்கணித்து உன் நாட்டின் பெயரே இல்லாமல், தமிழ்நாடு என்கிற பெயரே இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிற மோடிக்கு நீ வாக்கு கேட்கலாமா? உன் உடம்பிலே சூடு சொரணை இல்லையா? அப்படி இருந்தால் இரவோடு இரவாக ஓடிவா, அந்த காவியை அவிழ்த்து தூக்கி குப்பையில போட்டு விட்டு ஓடிவா. எங்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் தலைமையில் கருப்பு சிவப்பு வேட்டி கொடுத்து உன்னை தன்மானமிக்கவனாக நாங்கள் மாற்றுகிறோம். நான் இங்க இருக்கிற பொதுமக்களுக்கு சொல்கிறேன், என்ன அக்காமார்கள் அம்மாமார்கள் இருக்கிறார்கள். இந்த அரசாங்கம் எப்படி அப்படின்னா நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற கிராமப்புற மாணவர்களுக்கு புரிவது போல, மக்களுக்கு புரிவது போல சொல்றேன். எங்க அக்காமார், பாட்டிமார், அம்மாமார் எல்லாரும் இருக்கீங்கல்ல, எல்லாரும் காலில் செருப்பு போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கீங்களா? பதில் சொல்லணும். செருப்பு போட்டிருக்கீங்களா? கை தூக்குங்க. நாங்கெல்லாம் செருப்பு போட்டிருக்கோம். நீங்க நான் செருப்பு போட்டிருக்கீங்கன்னு வேற எதுவும் நினைச்சிட வேண்டாம். அந்த செருப்பு இருக்குல்ல, செருப்பு, அந்த செருப்பு 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. எவ்வளவு வாங்குறீங்க? 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. அந்த செருப்புக்கு நம்ம மாமி நிர்மலா சீதாராமன் மோடி மாமா என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? 18% ஜிஎஸ்டி வாங்குறாங்க. நீங்க 100 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு கட்டணும்? 18 ரூபாய் மோடி பாக்கெட்டுக்கு போகணும். எவ்வளவு போகணும்? 18 ரூபாய் மோடி பாக்கெட்டுக்கு போகணும். கொடுக்கலாமா? நீங்க செருப்பு வாங்குறதுக்கு மோடிக்கு 18 ரூபாய் நீங்கள் கொடுக்க வேண்டும். கொடுக்கலாமா? நம்ம உழைக்கிற காசு இல்லையா? செருப்புல 18 ரூபாய். சரி, அதை விட்டுருங்க. இந்து மக்கள் அப்படிங்கிறான்ல, இந்து மக்கள் நீங்கள் எல்லோரும் மாறுங்கள். ஏன் இவங்களுக்கெல்லாம் பேசல, உங்களுக்கு பேசுறேன்னா, நாமெல்லாம் இந்து சொந்தம், தாமரைக்கு வாக்களின்னு எவனாவது வந்து கேட்டா நீங்க நேர கீழே குனிஞ்சு பார்க்கணும். செருப்பை எடுத்து அடிக்க கூடாது. செருப்புக்கு 18% ஜிஎஸ்டி போட்ட உனக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுங்க. பெண்கள், நீங்க திருமணமான பெண்கள் இருக்கீங்க, காலில் மெட்டி போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கோமா? போட்டிருக்கோமா இல்லையா? ரைட். இது பெரியாரிய மண், அதுவும் சூலூர் என்பது திராவிட கழகத்தவர்கள் நிரம்பி இருக்கிற மண், பெரியாரிய ஆய்வாளர்கள் நிரம்பி இருக்கிற மண். அங்க பெண்கள் மெட்டி போட்டிருக்கீங்க. அந்த மெட்டி எதுல செய்யறாங்க? எதுல? வெள்ளியில செய்யறாங்க. செய்யறோமா? வெள்ளியில செய்யற மெட்டிக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது, ஆனா ஜிஎஸ்டி உண்டு. 100 ரூபாய்க்கு நீ மெட்டி வாங்கினா 10 ரூபாய் மோடிக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? மோடிக்கு கொடுக்கணும். சொல்லி முடிஞ்சு வச்சா. அதுக்கப்புறம் புடவை கட்டி இருக்கோமா? புடவை கட்டி இருக்கோமா இல்லையா? புடவை எவ்வளவு வாங்குறோம்? ஒரு 500 ரூபாய், ஒரு 1000 ரூபாய். வசதி இருக்கிறவங்க லட்சத்துக்கெல்லாம் வாங்குவாங்க. இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டுக்கு ஒரு புடவை கட்டிட்டு வந்தாங்கல்ல, அந்த புடவை 1 லட்சம் ரூபாயா 2 லட்சம் ரூபாயா பேசிக்கிட்டாங்க.
அந்த புடவைக்கு ஜிஎஸ்டி எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு தெரியுமா? 22%. நீங்க 100 ரூபாய்க்கு புடவை வாங்கினா 22 ரூபா மோடி பாக்கெட்டுக்கு நீங்க கொடுக்குறீங்க. எவ்வளவு கொடுக்குறீங்க? மோடி பாக்கெட்டு. சரி சார், நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? ஆமாம், பிரச்சனை தான். நீங்க காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவீங்க? பல்லு விளக்குவோமா? பல்லு விளக்குவோமா? பிரஷ்ல விளக்குவோமா? கையில விளக்குறீங்களா? இப்ப எல்லாம் என்ன சத்தமா? பிரஷ். கடைக்கு போறோம், நமக்கு தெரியல 10 ரூபாய்க்கு பிரஷ் இருக்கு, 20 ரூபாய்க்கு பிரஷ் இருக்கு. கடைக்காரர் சொல்லுவார், எவ்வளையா பிரஷ்? 20 ரூபா பிரஷ்ங்க, இந்தா கொடுத்து வாங்கிட்டு வர்றோம். ஆனா அந்த பிரஷ் 20 ரூபா இல்ல. பிரஷ் 20 ரூபா இல்ல, 18 ரூபா பிரஷ். 18 ரூபா பிரஷ். அந்த பிரஷுக்கு 20% ஜிஎஸ்டி. எவ்வளோ? 18. 20 ரூபாய்க்கு நீங்க வாங்குனீங்கன்னா 2 ரூபா டாக்ஸ். 18 ரூபா பிரஷுக்கு 1 ரூபா 80 காசு உங்களுக்கு தெரியாம கொடுக்குறீங்க. அதை விட அயோக்கியத்தனம் என்ன தெரியுமா? பிரஷ் வெறும் பிரஷ்ஷா வச்சு வளர்க்க முடியும்? என்ன பண்றீங்க? பேஸ்ட். பேஸ்ட் பிதுக்குறோம்ல, ஒரு தடவை பிதுக்குறீங்கல்ல, பிரஷ்ல வச்சு பிதுக்குறோம்ல பேஸ்ட். அந்த பேஸ்டுக்கு எவ்வளவு தெரியுமா? அதுதான் லக்ஸுரியா. பேஸ்ட் போட்டு பல்லு வளர்க்குற எல்லாரும் லக்ஸுரின்னு, அந்த பேஸ்டுக்கு 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க இந்த ஆட்கள். யாரு? மோடியும் நம்ம மாமியும். பேஸ்ட். சரி சார், பேஸ்ட் பல்லு விளக்கிட்டோம், அப்புறம் டெய்லி நாம குளிப்போம் இல்ல? டெய்லி குளிப்போம் இல்ல? சில பேர் லக்ஸும்போம், சில பேர் ஹமாமும்போம், சில பேர் நிறைய என்ன சோப்பு? சத்தமா லைபாய். எந்த சோப்பா இருந்தாலும் சரி, சோப்பு போட்டு குளிக்கிறவங்க பணக்காரங்களாம். யாரு சொல்றா? மோடியும் நிம்மி மாமியும் சொல்லு. நிம்மி மாமி யாரு? யாரு? சத்தமா சொல்லணும், நீங்க தான் சொல்லணும். யாரு? நிர்மலா சீதாராமன். சோப்பு போட்டு குளிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேரு லக்ஸுரி லைஃப். சோப்பு நாம போறோம், இப்ப லக்ஸ் சோப்பு வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு 30 ரூபா. 30 ரூபா லக்ஸ் சோப்பு. சரி, ஓகே. லைபாய் வாங்குறோம் 15 ரூபா. சரி, அதை கடந்து பியர் சோப்பு வாங்குறோம், அது ஒரு விலை. இப்படி ஒவ்வொரு சோப்பு இருக்குங்க. பெண்கள் போய் டெய்லி சோப்பு போட்டு குளிக்கிறப்ப நீங்க என்ன பண்ணும்னா, எங்க வீட்டுக்காரர் ரத்த வேர்வை சிந்தி சோப்பு வாங்கி கொடுக்கிறாரு, அவன் நான் போட்டு குளிக்கிறேன், சோப்போட விலை 20 ரூபா. அந்த சோப்புக்கு 28% ஜிஎஸ்டி போட்டு என் சோப்புல 20 ரூபா சோப்புல கிட்டத்தட்ட 4 ரூபா 10 காசு ஒரு சோப்புக்கு உங்ககிட்ட இருந்து திருடுறது மோடி அரசாங்கமும் நிம்மி மாமி. சரி, சோப்பு போட்டாங்க, சோப்பு போட்டு வந்தாச்சு. சோப்பு மட்டுமா போட்டு குளிப்போம்? ஷாம்பு போடுவோமா? தலைக்கு ஷாம்பு போடுவோமா? ஷாம்புல நிறைய வெரைட்டி இருக்கு. பேண்டின் இருக்கு, கிளினிக் பிளஸ் இருக்கு, என்னென்னமோ ஷாம்பு இருக்குங்க. அந்த ஷாம்புக்கு எவ்வளவு டாக்ஸ் தெரியுமா? எவ்வளவு டாக்ஸ்? 22%. 22%. யாரு? நான் தலையில என் காசுல ஷாம்பு போட்டு குளிச்சா மோடி மாமா 22 ரூபா என்கிட்ட இருந்து திருடுறார். சரி, ஷாம்பு போட்டுட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்த உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏன்டி இப்படி டெய்லி ஷாம்பு போட்டு தலையை வீணடிச்சுக்கிற, கொஞ்சம் தலைக்கு தேங்காய் எண்ணெய் வை அப்படின்னு சொல்லுவோமா? சொல்லுவீங்களா இல்லையா? நம்ம என்ன தேங்காய் எண்ணெய் வாங்குறோம்? பேராஷூட் தேங்காய் எண்ணெய் வாங்குறோம். வாங்குறோமா? பேராஷூட் தேங்காய் எண்ணெய் வாங்குறோம். பேராஷூட் தேங்காய் எண்ணெயோ அல்லது வேற ஏதோ தேங்காய் எண்ணெயோ இல்ல மெல்லுல ஆட்டின தேங்காய் எண்ணெயோ நீங்க வாங்கி தலையில வைக்கிறீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய்க்கு 12% ஜிஎஸ்டி. எவ்வளோ? எவ்வளோ? 12% ஜிஎஸ்டி தேங்காய் எண்ணெய்க்கு. நம்ம தேங்காய் நம்ம ஊர்ல விளையுது, கோயம்புத்தூர் ஃபுல்லா தேங்காய் தான் இருக்கு. இங்க தேங்காய் உற்பத்தி நடக்குது, நம்ம ஊர்ல ஆட்டுறான். நம்ம என்ன இந்த எக்கோவை கட் பண்ணப்பா, தலையில என்ன வைக்கிறோம்? தலையில தேங்காய் எண்ணெய் வைக்கிறோம், அதுக்கு 12%. முடிஞ்சு போச்சா? தலை வாரிட்டாங்க, தலைக்கு என்ன வச்சிட்டோம்? பின்னு குத்துறீங்கல்ல தலையில பின்னு. நீங்க சிரிக்கிறீங்கல்லம்மா, உங்ககிட்ட இருந்து உங்க வீட்டுக்கார உழைப்பையும் உங்க உழைப்பையும் திருடுறத சொல்லிக்கிட்டு இருக்கேன். வரி என்பது எதற்கு விதிக்கப்பட வேண்டும்? வள்ளுவன் சொல்லுவான், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு.
ஒரு அரசு எப்படி இருக்க வேண்டும் என்றால் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசே தவிர மக்களிடத்திலிருந்து சுரண்டி மக்களை வறுமையில் உழல வைத்து மக்களை சிந்திக்க விடாமல் மக்களை மீண்டும் ஏழையாக்கி அவனை பிரெட்டுக்கும் அந்த துண்டுக்கு ரொட்டி துண்டுக்கும் அலைய வைத்து விட்டால் அவனை ஈஸியா இங்க காவி கொடியை நட்டுறலாம்னு நினைக்கிறான். நான் சொன்னேன்ல, பின் ஹேர் பின் வாங்குறீங்கல்ல, உங்களுக்கு தெரியாது. ஃபேன்சி ஸ்டோர் போறீங்க, அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஜிஎஸ்டி பில் இல்லைன்னா அவர்கிட்ட ரைடு விடுவான். அவர் ஜிஎஸ்டி பில் வாங்குறப்ப உங்ககிட்ட சொல்ல மாட்டாரு அதுக்கு 5% ஜிஎஸ்டி ஹேர் பின்னுக்கு 5%. அதெல்லாம் இல்லைங்க. நீங்க முடி வெட்ட போறீங்கல்ல, நம்ம ஆண்கள் முடி வெட்ட போறீங்கல்ல, கடைக்கு போறீங்க, முடி வெட்டுறோம், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளுங்கள், முடி வெட்டுறதுக்கு எவ்வளவு தெரியுமா ஜிஎஸ்டி? 18% சார். 100 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னா 18 ரூபாய் நம்ம டேந்து திருடுறான். இது காலையில இருந்து குளிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஹேர் பின் மாற்ற வரைக்கும் தான். வீட்டுல இருந்து வெளியில வரீங்க, என்னம்மா டிஃபன்? தோசை தாங்க. தோசை மாவு வீட்டில் அரைச்சியா கடையில் வாங்கினியா? கடையில் வாங்கிட்டு வந்த. இப்ப எவன் தோசை மாவெல்லாம் செய்யறது அரைக்கிறது? சரிம்மா பாக்கெட் மாவு தானே? ஆமாங்க. எவ்வளோமா வாங்கின? 1 கிலோ எவ்வளோ இன்னைக்கு தோசை மாவு? 30 அரை கிலோவா 1 கிலோவா? 1 கிலோ 35 ரூபா. 1 கிலோ தோசை மாவு இருக்குல்ல, உங்ககிட்ட 1 கிலோ தோசை மாவு 35 ரூபா. 35 ரூபாய்க்கு 1 கிலோ மாவு வாங்கினா பத்தாது, 2 கிலோ வாங்கணும். சில இடத்துல 3 கிலோ தேவைப்படும். நம்ம என்ன பண்ணுவோம், நைட்டுக்கு தோசைக்கு வாங்கிக்கிட்டு காலையில பிள்ளைங்க போறதுக்கு இட்லிக்கும் 2க்கு சேர்த்து வாங்குவோம். ஒருவேளை 70 ரூபாய்க்கு தோசை மாவு வாங்குறமா? நீ 70 ரூபாய்க்கு தோசை மாவு போய் கடையில வாங்குறோம். அதுக்கு மாமி போட்டிருக்க ஜிஎஸ்டி என்ன தெரியுமா? மாமி போட்டிருக்க ஜிஎஸ்டி 28%. 28% தோசை மாவுக்கு. அரிசி இருக்கு தெரியுமா? அரிசி நம்ம வீட்டில் டெய்லி சாப்பிடுறோமே அரிசி. ஒரு அரசு எப்படி எல்லாம் தன் மக்களை கொள்ளையடிக்கிறது அதை விளக்குவதற்கு தான் இந்த கூட்டம். அரிசி வாங்குறோம் இல்லம்மா, அரிசி. நீங்க பைய எடுத்துட்டு போயிட்டு பையில மஞ்சப்பையில 5 கிலோ அரிசியை எடை போட்டு வாங்கினா 5% டாக்ஸ்மா. 5% டாக்ஸ். 500 ரூபாய்க்கு 25 ரூபாய் டாக்ஸ் கட்டணும். ஆனா அதையே 5 கிலோவை ஒரு கேரி பேக்ல கவர் தச்சு கொடுத்தோம்னான்னு வச்சுக்கோ, அதுக்கு எவ்வளவு தெரியுமா டாக்ஸ்? 20%. நம்ம இப்ப மஞ்சப்பையில வாங்குறோமா இல்ல கவர்ல போறோம்? என்ன அரிசி நல்லா இருக்கு? சிவாஜி பொன்னி நல்லா இருக்குங்க. சிவாஜி பொன்னி நல்லா இருக்கா? எவ்வளவு பேக்? 1800 ரூபாங்க. கொடுங்க அப்படின்னு வாங்கிடுறோம். அந்த 1800 ரூபாய்க்கு நீங்க எவ்வளவு தெரியுமா டாக்ஸ் கட்டுறீங்க? 300 ரூபாய் டாக்ஸ் கட்டுறீங்க. ஒரு 5 கிலோ அரிசி வாங்குறது. 5 கிலோ அரிசிக்கு 300 ரூபாய். நீங்க சாப்பிடுற காய்கறி, நீங்க ஒண்ணு மிளகாத்தூள்மா, டெய்லி மிளகாத்தூள் அள்ளி போடுறப்ப இந்த மிளகாத்தூள் நான் மோடி மூஞ்சிலையும் நிர்மலா சீதாராமன் மூஞ்சிலையும் போடுறேன்ட்டு போடுங்க. மிளகாத்தூளுக்கு 22% ஜிஎஸ்டி போட்ட ஒரே அயோக்கிய சங்கி கும்பல் இந்த காவி பராரி கும்பல் மோடி அரசாங்கம் தான். மோடி அரசாங்கம். சரி, ஓகே, வீட்டில் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். கோயம்புத்தூர் போனோம், சிங்காநல்லூர் போனோம், கணபதி போனோம். இங்க இருந்து போனப்ப வா அன்னபூர்ணால போயிட்டு ஒரு கிரீம் பண்ணு சாப்பிட்டுட்டு வருவோன்ட்டு போறீங்க. அன்னபூர்ணா ஓனர் எப்படி நின்னாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அன்னபூர்ணா ஓனர் தெரியுமா உங்களுக்கு எப்படி நின்னாருன்னு? நீங்க முடிவு செய்ய வேண்டிய நேரம். உங்க ஊர்ல சாதாரண டீ கடை இட்லி கடை வச்சு தன் உழைப்பால் ஒரு மனிதன் உயர்ந்திருக்கிறான்னா, இந்த காவி கூட்டத்தை எதிர்த்து கேள்வி கேட்டாங்கிறதுக்காக அந்த மனிதனை கூனி குறுகி நிற்க வைத்த அயோக்கிய கூட்டம் இந்த காவி பராரி கூட்டம். அவர் கேட்டார், என்ன கேட்டாரு? சார், நாங்க அன்னபூர்ணா ஓனர், நான் எங்க இதுல பிரெட் ஜாம் நல்லா இருக்கும், எங்க மக்கள் பிரெட் ஜாம் சாப்பிடுவாங்க, பிரெட் ஜாமுக்கு ஒரு ஜிஎஸ்டி கொடுங்க. வெறும் பிரெட்டுக்கு 5%, கிரீமுக்கு 18%. நான் பிரெட் அறுத்து அதுல கிரீமை வச்சோம்னா
இதுக்கு ஒரு 18%, இதுக்கு ஒரு 5%, மொத்தம் சேர்த்து 23% ஜிஎஸ்டி கட்டுறேன். பன்னு 100 ரூபா, அதுல 23 ரூபாயை நீங்க புடுங்கிக்கிறீங்க. அந்த 23 ரூபாய் இல்லாம ஒரு 5% வச்சீங்கன்னா 100 ரூபாயில வெறும் 5 ரூபா கட்டுவாங்க. மக்கள் 23 ரூபாய்க்கு பதிலாக 5 ரூபா டாக்ஸ் கட்டுவாங்க வெறும் பன்னு திங்கிறதுல. இதை கொஞ்சம் பார்த்து கருணை பண்ணுங்கன்னு அந்த ஸ்ரீதேவி மூதேவி மகாலட்சுமி நம்ம நிர்மலா மாமியை பார்த்து அவர் கேட்டார் கோயம்புத்தூர்ல வந்தப்ப. அவ்வளவுதாங்க, அவ்வளவுதான். நைட்டோட நைட்டா சொல்லிட்டாங்க, எங்க மாமியை பார்த்து நீ கேள்வி கேட்டுட்ட பாரு, இன்கம் டாக்ஸ் ரைடு, சிபிஐ, இடி, உன்னை நான் காலி பண்றேன்னு நைட்டோட நைட்டா அவரை போய் நிப்பாட்டி கூனி குறுகி அம்மா என்னைய மன்னிச்சிருங்கன்னு கேட்டார். அவர் கேட்டதுல நியாயம் இருக்கா இல்லையா? ஐயா பிரெட் திங்க போறேன், பன்னு திங்க போறேன், வெறும் பன்னு திங்க போறேன். அந்த பன்னுல வெறும் பன்னுக்கு 5% ஜிஎஸ்டி, கிரீமுக்கு 18% ஜிஎஸ்டி, ரெண்டும் சேர்த்து 23% எங்க தாலியை அறுக்கிறீங்களே, இது நியாயமான்னு கேட்ட ஒருத்தனை தெருவில் நிப்பாட்டினாங்க. மக்கள் சிந்தியுங்கள். நான் இல்லாத ஒன்றை பேசவில்லை, நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன், நான் ஆதாரத்தோடு பேசுகிறேன். நான் பேசுவதற்கு மறுமொழி இருந்தால் நாளை இதே இடத்தில் இந்த பாஜக சங்கிகள் வரட்டும், ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு நான் தேவையில்லை. சூலூரில் இருக்கிற திமுக பேரூர் கழக செயலாளர் போது நான் சவால் விடுறேன். ஒண்ணு இல்லைங்க, 2 ஒப்புதல் தான், 2 ஒப்பீடு. இங்கே இருப்பது தமிழ்நாடு. தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியினுடைய கதாநாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற கலைஞரின் பிள்ளை, நம் இனத்தின் தலைவர் நம்மை வழிநடத்துகிறார். இந்த பக்கம் மோடி சர்க்கார். 2 செய்தி சொல்றேன். மோடி பதவியேற்றதற்கு பிறகு 160 நாடுகள் பட்டியல், பசியால பஞ்சத்தால வாடுகிற பட்டியல்ல 127வது இடத்துல இருந்தது, இன்னைக்கு 105வது இடத்திற்கு முன்னேறி இருக்குங்க. இந்தியாவில் பசி பட்டினியில் இந்த நாடு சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு திராவிட மாடல் ஆட்சியின் கதாநாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருடைய ஆட்சியில பசி வறுமை ஒழிப்பில் இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இதை செய்து காட்டியது நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். சார், இந்தியா முழுக்க வருமானம் குறைஞ்சிருக்கு, இந்தியா முழுவதும் வருமானம் கீழே போயிருக்கு. ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு மாநிலம் தனிநபர் வருமானத்தை உயர்த்தி இந்தியாவிலேயே பெர் கேபிட்டால ஸ்டேட்ல எந்த மாநிலம் முதன்மையா இருக்குன்னா தமிழ்நாடு. திராவிட மாடல் ஆட்சியில் இங்கேதான் தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, தனிநபர் வருமானம்ங்கிறது நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் இந்தியாவின் பிரஜை, உங்களுக்கு புரிவது போல சொல்லுகிறேன், நான் இந்தியாவின் பிரஜை 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஆனா இந்தியாவில் என்னுடைய பிரஜையாக ஒருத்தனை வச்சீங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, டெல்லி, பீகார், ஒரிசால எடுத்தீங்கன்னா அவன் வெறும் 300 ரூபாய் சம்பாதிக்கிறான், நான் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இந்தியா முழுவதும் இருக்கிற மற்ற மாநிலங்களில் 300 ரூபாய் சம்பாதிக்கிறது தான் தேசிய இந்தியாவின் வருமானம். 1000 ரூபாய் சம்பாதிப்பது தமிழ்நாட்டினுடைய வருமானம். தனிநபர் வருமானத்தை இந்த கட்சியும் இந்த இயக்கமும் உயர்த்தி இருக்கிறது. அதற்கு அடையாளம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. 2வது, இதை நான் சொல்லல, இதை எதையுமே நான் சொல்லல, மோடி அரசாங்கம் சொல்லுது. மோடி அரசாங்கம் சொல்லுது. எப்படியா சார்? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப எங்க மக்கள் போடுற செருப்புல இருந்து தலைக்கு குத்துற பின்னு வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வரி திருடுறாங்களா? திருடுறாங்களா இல்லையா? திருடுற காசை என்ன பண்ணணும்? திருப்பி கொடுக்கணும். அதுதான் இந்திய ஒன்றியம். இந்திய ஒன்றியம்னா என்ன? வாட் இஸ் இந்தியா? இந்தியா, that is Bharat. Bharat shall be the union of states. இந்தியா என்பது பாரத் என்று அழைக்கப்பட வேண்டும். பாரத் அல்லது இந்தியா மாநிலங்களின் ஒன்றியம் தானே தவிர ஒரு அரசோ ஒரு நாடோ கிடையாது. The union of states.
அப்படி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ல மாநில வரி வருவாயை பிடுங்கி கொண்டு மாநில வளர்ச்சிக்கு கொடுக்கணும்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. இப்ப நான் எங்க அக்காமார்களுக்கு, பாட்டிமார்களுக்கு, தங்கைமார்களுக்கு புரிவது போல சொல்றேன். உங்க காலில் போட்டிருக்க செருப்புல இருந்து ஹேர்பின் வரைக்கும் ஒரு நாளைக்கு உங்ககிட்ட இருந்து 100 ரூபாய் ஜிஎஸ்டியா புடுங்குறாங்க. 100 ரூபாய் ஜிஎஸ்டியா புடுங்குறாங்க. தட் இஸ் திருடுறாங்க. அந்த ஜிஎஸ்டில உங்களுக்கு, உங்க வளர்ச்சிக்கு நீங்க வரி கொடுக்குறீங்க, உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு பணம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்றாங்க, உங்ககிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இங்க நம்ம ஊர்ல வந்து வேலை பார்க்கறான் பாத்தியா, வடக்கன்ஸ், பீகார்ல இருக்கிறவன், ஊபில இருக்கிறவன்ட்ட போய் தமிழ்நாட்டு மக்கள் இளிச்சவாயர்கள் அவங்க ஒழுங்கா டாக்ஸ் கட்டுறாங்க, ஒழுங்கா ஜிஎஸ்டி கட்டுறாங்க, ஒவ்வொரு குடும்பத்திட்ட இருந்து காலில் போடுற செருப்புல இருந்து தலையில குத்துற ஏர்பின் வரைக்கும் டெய்லி 100 ரூபாய் நான் திருடுறேன், மேரே நாம் நரேந்திர மோடின்னு சொல்லி அங்க என்ன பண்றாரு, என்கிட்ட திருடுற பணத்தை கொண்டு போய் அங்க கொடுக்கிறாரு. அங்க கொடுக்கிறது எதுக்குன்னா, நீ படிக்காத, நீ வேலைக்கு போகாத, நீ எதுவுமே உன் அறிவு வளர்ந்துடக்கூடாது, நீ வெறும் சாணி பொறுக்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, உனக்கு கோதுமையும் சப்பாத்தியும் கொடுத்து உன்னை ஏமாத்துவேன்னு வேலை வாய்ப்பு, கல்வி எதுவுமே கொடுக்காம அவனை அடிமையா வச்சிருக்கிறதுக்கு நம்முடைய வருமானத்தை கொண்டு போய் கொள்ளையடித்து வடநாட்டிற்கு கொடுக்கிறது இந்த சங்கி கும்பல். இது நியாயமா? நியாயமா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. அநியாயம் தானே? சத்தமா சொல்லுங்க. மோடி செய்வது அவ்வளவு. சார், இந்த வருடம், இந்த டிசம்பர் இருக்கு இல்லையா, கடந்த டிசம்பர், இப்ப வந்து பிப்ரவரியில இருக்குங்க, இந்த டிசம்பர்ல தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 18,000 கோடி வரி நம்ம கொடுத்திருக்கோம். எவ்வளவு கொடுத்திருக்கோம்? 18,000 கோடி. 1 ரூபா 2 ரூபாய் இல்ல, 18,000 கோடி. நமக்கு எவ்வளவு திரும்ப கொடுத்திருக்காங்க தெரியுமா? இந்த மாமியும் மாமாவும் எவ்வளவு கொடுத்திருக்காங்க தெரியுமா? வெறும் 2,000 கோடி. எவ்வளவு? வெறும் 2,000 கோடி. 18,000 கோடியை என்கிட்ட இருந்து திருடிக்கிட்டு எனக்கு 2,000 கோடி, ஊபியில வெறும் 6,000 கோடி டாக்ஸ் கொடுத்திருக்கான். அவனுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுத்திருக்கா? உத்தரப்பிரதேசத்துக்கு 56 கோடிங்க. 18,000 கோடி வரி செலுத்திய தமிழ்நாட்டிற்கு வெறும் 2,000 கோடி, வெறும் 2,000 கோடி. 6,000 கோடிக்குள்ளாகவே செலுத்தி இருக்கிற உத்தரப்பிரதேசத்திற்கு, பீகாருக்கு 56 கோடி. இது நியாயமா? 56,000 கோடி நியாயமா? மோடி செய்வது அவ்வளவுதான். சார், தோல் தொழிற்சாலையில, தோல் ஏற்றுமதியில, தோல் செருப்பு செய்யறதுல தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் எவ்வளவு தெரியுமா? 23%. கார் ஏற்றுமதி இருக்குல்ல, கார் ஏற்றுமதி, புல்லட் ஏற்றுமதி, பைக் ஏற்றுமதி, இதெல்லாம் இருக்குல்ல, அதுல கிட்டத்தட்ட 18%. அதை போலவே மஞ்சள் ஏற்றுமதியில 3வது இடம், 17%. தேங்காய் ஏற்றுமதியில 12%. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கான ஜிஎஸ்டி நம்ம கொடுக்கிறோம். அப்படி ஒட்டுமொத்த இந்தியாவின் வருமானத்தில் தமிழ்நாடு, இந்த எடப்பாடி அடிமை வகைராக்கெல்லாம் இதை செய்யல. என் தலைவர் வந்தார், நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் தலை நிமிர்ந்தார். அந்த நொடியிலிருந்து தமிழ்நாடு தலை நிமிர்ந்து இருக்கிறது. நாமும் உயர்ந்திருக்கிறோம். எப்படின்னா, மற்ற மாநில வளர்ச்சிக்கும் நம் மாநில வளர்ச்சிக்குமான ஒப்பீடு. சார், குஜராத்துக்கு எந்த தொழிற்சாலையும் போகல. பிரைம் மினிஸ்டர் அவங்க மாநிலம் குஜராத்துக்கு போகல, கர்நாடகாவுக்கு போகல, ஆந்திராவுக்கு போகல. வெளிநாடுகளில் இருந்து தொழிலதிபர்கள் எங்கே வருகிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிற்கு வருகிறோம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஒரு நேற்றைக்கு பேசுகிற போது ஜப்பானினுடைய வின்கோ தலைவர் சொன்னார். அவர்கிட்ட கேட்கிறாங்க, ஏன் சார் உங்களுக்கு மோடி குஜராத்தில் கூப்பிட்டாரு, உத்தரப்பிரதேசத்தில் கூப்பிட்டாங்க, கர்நாடகா, ஆந்திராலாம் கூப்பிட்டாங்களே, நீங்க ஏன் அந்த மாநிலத்தில் போய் இந்த 19 லட்சம் கோடியை இன்வெஸ்ட் பண்ணலங்கிறப்ப அந்த தலைவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னார்? ஐ பிலீவ் இன் தமிழ்நாடு.
நான் தமிழ்நாடை நம்புகிறேன். அது மட்டும் சொல்ல, a credible leadership head of தமிழ்நாடு, தமிழ்நாட்டை நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவர் முதலமைச்சர் வழி நடத்துகிறார். ஆகவே நாங்கள் இங்கே வருகிறோம். இது தொழிற்சாலை உயர்வு. அதைத்தான் வள்ளுவர் சொன்னார், இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இப்ப ரெண்டு ஒப்பீட சொன்னேன்ல, இங்க 100 நாள் வேலைக்கு போறவங்க யாராவது இருக்கீங்களா? கை தூக்குங்க. 100 நாள் வேலைக்கு 100 நாள் வேலைய 150 நாளா மாத்தணும்னு நம்ம தலைவர் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டு இருக்கார். தொடர்ச்சியா சொல்றார். இந்த 100 நாள் வேலைக்கு போறவங்களுக்கு எல்லாம் 3 மாசம் சம்பளம் வந்திருக்காதே? சத்தமா வந்துச்சா இல்லையா? சத்தமா சொல்லணும். சத்தமா சொல்லுங்க. உங்ககிட்ட செருப்புல 100 ரூபாய் திருடி உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்கிற இந்த அயோக்கிய கும்பல் நமக்கு வர வேண்டிய மத்திய அரசின் பங்கை இதுவரைக்கும் தரல. போன வருஷம் முழுசு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கொடுக்கல. இப்ப நாம தான் இவ்வளவு கஷ்டம். நமக்கு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேர் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கல. தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டம் இல்ல. நாம கோவையில மெட்ரோ ரயில் திட்டம் வரணும்னு சொன்னோம், அதுக்கு ஒரு வார்த்தை கூட கிடையாது. கேட்டா கோவை காவி மண்டலங்களினுடைய கொம்பும்பா அந்த ஆட்டுக்குட்டி எல்லாம் கேளுங்க வந்தான். எவனாவது இதா தூக்கிட்டு வந்தானா அவன்கிட்ட கேளுங்க, எப்பா நீ சொன்னியப்பா, அளந்து விட்டியப்பா, இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஏர்போர்ட்டை ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை ஆக்கிறதுக்கு கூட பக்கில்லாத இந்த கொடியை பிடிச்சிக்கிட்டா நீங்க வரன்னு கேளுங்க. நிதி ஒதுக்கல, நிதி ஒதுக்கல. கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் என்பது, அதுவும் குறிப்பாக சூலூர் என்பது நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. நெசவாளர்கள் நிறைந்த பகுதி. அந்த நெசவாளர்களுக்கு நாம் தேர்தல் அறிக்கையில் சொன்ன வாக்குறுதிகளை செய்தோம். அதை கடந்து ஒரு செய்தி, மத்திய அரசாங்கம் நெசவாளர்களுக்கு என்ன செய்திருக்கிறது அப்படின்னு போனீங்கன்னா, போய் பட்ஜெட்டை தேடுறேன், பட்ஜெட்டை தேடுறேன். கோயம்புத்தூர் தானே, காவி கொடி தானே. நேரா இந்த ஆட்டுக்குட்டி போய் ஊர்கா மாமிட்ட போய், நான் ஏன் ஊர்கா மாமின்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? 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 தெரிஞ்சுங்க. தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சுங்க. பூண்டு விலை ஏறி போயிடுத்து. பூண்டு விலை அக்கா கரெக்டா சொல்ல, எவ்வளோக்கா? சத்தமா சொல்லுங்க. 400 ரூபா. கூட்டம் சக்சஸ். 400 ரூபா. 400 ரூபா பூண்டு. வெங்காயம் 100 ரூபாய். பாட்டி கோவம், மாமி வந்துச்சுன்னா மாமியை ஊறுகாய் போட்டுரும். வெங்காயம் 100 ரூபா, பூண்டு 400 ரூபா. பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, மேடம் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்கள அப்படிதான் பேசணும். அவங்க மற்றவங்கள சொல்லுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, திமுறா பேசுவாங்க. ஏன்னா அவங்க மக்களை சந்திக்கல, தேர்தலை சந்திக்கல. அவங்களுக்கு இருக்கிற ஒரே தகுதி உச்சி குடுமி மட்டும்தான். நேரா போய் அவ உட்காந்துட்டா, அவ மற்றவாளை பார்த்து கேட்குறா, நான் பூண்டு வேலை. எங்கள் அக்கா சொல்லுது, யானுங்க 400 ரூபாங்க பூண்டு, 100 ரூபாங்க வெங்காயம் அப்படின்னா நீ என்ன சொல்லணும்? வெளிநாட்டிலேருந்து இறக்குறோம், விலையை கம்மி பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா தானே அது அமைச்சருக்கு அழகு. அமைச்சருக்கு அழகு. இப்போ நம்ம தேவி அக்கா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஏங்க அந்த மாதிரினா நீ ஏன் பூண்டு எல்லாம் போய் சேர்த்துக்கிற அப்படின்னு கேட்டால் அடுத்த முறை அவங்களுக்கு ஓட்டு போடுவீங்களா? போடுவோமா? போட மாட்டோம்ல. ஆனால் அந்த அம்மா எப்படி உஷார் தெரியுமா? தேர்தலில் நிற்க மாட்டாங்க. அந்த அம்மா ஏன் ஊர்கா மாமி நான் தான் முதல்ல டிவியில் சொன்னேன், தலைவர் கூட சத்தம் போட்டாங்க, நீ என்ன போய் வேணா சும்மா என்ன வேணாலும் பண்ணுங்க, என்னால் முடியல. அந்த அம்மா பேசுனதுக்கு நான் பதில் சொல்லணும். இப்படி போய் பத்திரிகையாளர் கேட்குறாங்கம்மா, தாய்மார்கள்லாம் இருக்கீங்க, எவனாவது ஓட்டு கேட்டு தாமரையும் ரெட்டலையும் ஒன்று நீங்க எங்களுக்கு வாக்களிங்கன்னு எவனாவது வந்து கேட்டா சொல்லு. எப்பா அந்த அம்மா கிட்ட மோடி என் மேல பாசம் அதிகம், என் மேல பாசம் அதிகம். ஏன்னா கோயம்புத்தூர்ல எனக்கு எதிராக அதிக எஃப்ஐஆர் போட்டது அவங்க தான். நான் கூட்டம் பேச வரக்கூடாது. அதிலே நம்ம எங்க சொந்தக்காரர் எஸ்பி வேலுமணி இருக்காரு பாருங்க, என்னை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணுவார், என்னை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணுவார். இங்க நம்ம சூலூர்ல பை எலெக்ஷன்ல நம்ம பொங்கலூர் அப்போ பிரச்சாரத்துக்கு வர என்னை ஏர்போர்ட்ல அரெஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன
நீங்கள் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இல்லை நீங்கள் பேசக்கூடாது. ஏன் பேசக்கூடாது? இல்லை எங்கள் அமைச்சர் உத்தரவிட்டார். அமைச்சர் தானே உத்தரவிட்டாரு. சரி, நான் ஊருக்குள்ளார வர்றதுக்கு எனக்கு தடை இல்லைல்ல. நீங்கள் கூட்டம் பேச மாட்டேன்னு எழுதி கொடுங்க. அதெல்லாம் எழுதி கொடுக்க மாட்டேன். என் சொந்தக்காரன் வீடு இங்கே இருக்கு, எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் இருப்பார், என்னை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு, நான் போகிறேன். என்ன சொல்கிறேன்னா, அவர் கூட அப்படியே வந்துட்டு ஜென்னி ரெசிடென்சியில் அப்போ ஒரு ரூம் போட்டிருந்தாங்க. எப்படி கூட்டத்துக்கு வந்தேன்னு கேளுங்க. காரெல்லாம் நிற்குது. எஸ்பி வேலுமணி சொல்லிட்டாரு, பிரசன்னா ரூமை விட்டு வெளியில் வந்தால் எஸ்பிலாம் தொலைஞ்சிங்கிறாப்புல. என்னை ரூமில் வச்சு அடைச்சிவிட்டாங்க. நான் கேட்குறேன், ஐயோ கூட்டத்துக்கு டைம் ஆகுதியா, போனியா, எதாவது வழி பண்ணுங்கன்னா எல்லாரும் முடிக்கிறாங்க. சார் சுற்றி போலீஸ் நிற்கிது, அவ்வளோதானே, விடு விடு. எப்படி தெரியுமா கூட்டத்துக்கு வந்தோம்? அந்த கேட் நம்ம இது இருக்குல்ல, சமையல் கட்டுக்கு ஒரு கேட் இருக்கும், ஒரு தனி லிஃப்ட் இருக்கும், பொருள்லாம் கொண்டு வர லிஃப்ட். வெள்ளை சட்டையெல்லாம் இல்லாமல் அவங்க இருக்கிற ஒரு பேரரோட சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு ஒரே ஒரு வெள்ளை சட்டையை தூக்கி கக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த பக்கமாக வந்து பேரர் மாதிரி கிச்சனுக்குள்ளார போய் டெலிவரி வேனில் ஏறி வெளியில் வந்து ஒரு 2 வீலரில் லிஃப்ட் கேட்டுட்டு இந்த சூழலுக்கு நான் கூட்டம் பேச வந்தேன். அவங்க எல்லாம் முழிக்கிறாங்க, எங்கேந்திரா வந்தா இவன் கூட்டம் பேசுறதுக்கு அப்படின்னு. திமுக காரனுக்கு நாங்கள் ஆட்சியில் இருக்கலாம், போகலாம், வரலாம், அதெல்லாம் வேற. இந்த இயக்கம் என்பது இந்த மக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டது. எங்கள் உயிரே போனாலும் உண்மையை பேசிவிட்டு தான் சார். அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்றதை முடிச்சேன். நீங்கள் மனசில் வச்சுக்கணும், எங்கள் ஆற்றுல பூண்டு வெங்காயம்லாம் சேர்த்துக்கிறது இல்லை, அதனால எங்களுக்கு பூண்டு வெங்காயம் விலையேறினா எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னாங்க அந்த அம்மா. உங்கள் ஆற்றுல இலவெடுத்தா என்ன, பூண்டு சேர்த்தா என்னன்னு நாங்கள் கேட்டோமா? எங்கள் ஆற்றுல பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கிறோமா இல்லையா? நம்மாலு காலையில் என்ன சட்னி, தேங்காய் என்ன தேங்காய் சட்னி, இந்த கார மிளகாயை வச்சு 2 வெங்காயத்தை அரிஞ்சு போட்டு லைட்டாக அப்படியே வதக்கி ஒரு கடுகை போட்டு அதில் கருவேப்பிலையை அப்படி போட்டு ஒரு பரட்டி அதை மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சா தானே தூக்கலாக இருக்குன்னு நம்மளால தோசைக்கு இட்லிங்க கேட்குறாப்புல. அப்படி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ணுவாப்புல, தட்டத்துக்கு அடிப்பாப்புல. இப்பெல்லாம் பயமா இருக்கு, இந்த 7 மணி வேற 7 யார் இது, கண்மணியா, மருமகளா, மாமியாரா, சிங்கப்பெண்ணா, எதுவும் தெரியல. இப்பெல்லாம் நம்ம ஊர்ல சிங்கப்பெண் ஓடுறப்ப நம்ம ஆட்கள் தோசையே கேட்கறது இல்லை. ஏன்? அதுல சொல்லியிருக்கான், சிங்கப்பெண்ல நாடகம் பார்க்குறப்ப எவனாவது தொல்லை பண்ணான்னா தோசைக்கு என்ன சட்னின்னு கேட்டான்னா நான் தேங்காய் சட்னி வைக்கிறேன்னு உள்ள போயிட்டு அரளி விதையை அரைச்சி சட்னி வை அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். நம்ம ஆளுங்க புரிச்சுக்கிட்டாங்க. இவங்க சட்னி கேட்டால் தேங்காய் சட்னிக்கு பதிலாக அரளி சட்னியை வச்சிருவாங்க. நமக்கு உசுறு முக்கியம், அவங்க எக்கெடகட்ட நாடகம் போகட்டும், நம்ம பிரசன்னா கூட்டத்துக்கு போவோம்னு கூட்டத்துக்கு வந்தாங்க நம்ம ஆட்கள். நண்பர்களை, ஏன் இதை சொல்றேன்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பொறுப்பு மிகுந்த அமைச்சர், ஒரு மாநிலம், இந்தியா என்பது ஒன்றியம், நாம் இந்திய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கம். ஆண்டுக்கு சார், இந்த 10 ஆண்டுல சார், இந்த 10 ஆண்டுகளில் நாம் கொடுத்திருக்கிற வரிப்பணம் எவ்வளவு தெரியுமா? 6.89 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டிலிருந்து இந்த மோடி சர்க்கார் திருடி இருக்கிறது. அதுல இருந்து நமக்கு கொடுத்திருக்கிறது 1% தான், 1% தான். ஆண்டுதோறும் நமக்கு ஜிஎஸ்டி இழப்பீடாக 20,000 கோடி தரேன்னு சத்தியம் செஞ்ச மோடி நிப்பாட்டி 3 வருஷம் ஆச்சு. நம்ம பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்குது இல்லையா? நம்ம பிள்ளைகள் இப்பெல்லாம் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நீங்க தான் சோறு கொடுக்குறீங்களா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா இல்ல. நான் இங்க பாருங்க, நான் விளையாட்டுக்கு சொல்ல, காலையில் வெறும் 1 டம்ளர் கஞ்சி குடித்ததோடு சரி, இப்போ வரைக்கும் நான் சாப்பிடல. நான் வந்த ஃப்ளைட்டு 2 மணி நேரம் லேட்டு. ராஜேந்திரன் அண்ணன் எவ்வளவு முக்கியமாக கூட்டத்துக்கு என்னை கூப்பிடணும்னா அவர் சொல்லிட்டாரு, அண்ணே நம்ம ஏர்போர்ட் பாத்ரூம்லேயே மூஞ்சி கை காலை கழுவிட்டு இங்கேயே சட்டை மாற்றிட்டு இப்படி வந்திருக்கேன்னாரு. ஏன்னா நான் காலையிலேருந்து சாப்பிடல, நான் போகணும், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உடனே ஏறிடலான்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஒரே ஒரு காப்பி சொல்லி அந்த காப்பியும் குடிக்க விடாம, அண்ணே மாவட்டம் அடிச்சிட்டாருண்ணே, மாவட்டம் அடிச்சு போலான்னு என்னை தூக்கி கடத்திட்டு வந்துட்டாரு. நான் சாப்பிடாத நானே இவ்வளோ சத்தமாக பேசுகிறேன், நிர்மலா மாமி மேலேயும் மோடி மேலே இருக்கிற வெறியிலையும். ஏன்னு வச்சிங்க, ஒன்றும் இல்லை. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்களா? ஃபோனு பண்ணுறீங்களா?
ரீசார்ஜ் பண்ற போனுக்கு எவ்வளவு டாக்ஸ் உங்கள்ட்ட இருந்து புடுங்குறாங்க தெரியுமா? நீங்க கேபிள் டிவி பாக்குறீங்களா? நாடகம் பாக்குறோமா? சிங்கப்பெண்ணை நாடகம் பாக்குறீங்களா? அந்த கேபிள் டிவி கேபிளுக்கு பணம் கட்டுறீங்களா மாசம் மாசம்? அதுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி தெரியுமா உங்கள்ட்ட இருந்து புடுங்குறாங்க? இது எல்லாம் புடுங்கு, நான் வேணான்னு சொல்லல. ஆனா புடுங்கிட்டு நீ எனக்கு கொடுத்தா தான் தமிழ்நாட்டுக்கு நீ பிரதம மந்திரி, ஒன்றிய அமைச்சர், என்கிட்ட திருடிட்டு வேற எவனுக்கோ கொண்டு போய் சேர்த்தேன்னா நீ திருடன் தானே? You are a thief. Mr. Modi, you are a thief. You are doing injustice to Tamil Nadu people. என் நாட்டு மக்களுக்கு துரோகம் விளைவிக்கிறீர்கள். எங்கள் பணத்தை திருடி, எங்கள் உழைப்பை திருடி, எங்கள் மக்கள். இதுதான் ஒண்ணு இல்லை, நான் இந்த சொல்றேன்ல, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, பள்ளி பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டம் நம்ம போடுறோமா? ஒரு தாயோட முதல் கடமை என்னம்மா? ஒரு தாயோட முதல் கடமை, தாயினும் சாலப்பரிந்துன்னு ஏன் சொல்றாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு பசி ஆற்றுகிற போது அவள் அந்த குழந்தைக்கு பசியை ஆற்றுவதுதான் ஒரு தாயின் கடமை. காலையில கீரை விற்க போறவங்க, வீட்டு வேலைக்கு போறவங்க, சந்தைக்கு போறவங்க, வயல் வேலைக்கு போறவங்க, தாம் பிள்ளைக்கு முதல் நாள் நைட்டு வச்ச பழையதை காலையில கொடுத்து நீ போன்னு அனுப்புறதும், சில பிள்ளைகள் பட்டினியா போய் ஸ்கூல்ல உட்கார்றப்ப அந்த பிள்ளைகளுடைய கற்றல் திறன் அழிஞ்சு போகுதுன்னு தாயுமானவனாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு தாயாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரா? அப்படி அந்த பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துகிற சர்வ சிக்ஷா அபியான்ங்கிற திட்டத்துக்கான நிதி உதவிய நிப்பாட்டி கிட்டத்தட்ட 15,000 ஆசிரியர்களுக்கு நம்மளால சம்பளம் போட முடியல. நாம கேட்டோம் சம்பளத்தை கொடுன்னு, முடியாதுன்னாங்க. ஏன் முடியாது அப்படின்னா, நாங்க சொல்ற மும்மொழி கொள்கையை ஏத்துக்கோ. அந்த பிள்ளைகள் படிக்கலைன்னா அந்த பிள்ளைகளை குலத்தொழிலுக்கு அனுப்பு. அவங்க அப்பா நெசவாளர்னா அந்த பிள்ளை நெசவாளர் ஆகட்டும். அவங்க அப்பா செருப்பு தைக்கிறாருன்னா அந்த பிள்ளை செருப்பு தைக்கட்டும். அதுக்கு நாங்க பயிற்சி கொடுப்போம். அதுக்கு பேரு விஸ்வகர்மா திட்டம்னு. உன் பிள்ளைய படிக்காம உன் பிள்ளைய வேலைக்கு அனுப்பி உன் பிள்ளைய வேலையாளா வைக்கிறதுக்கு நீ கையெழுத்து போடு, நான் உன் நிதியை தரேன்னு மோடி சொல்றார். இதே 10 தோல்வி பழனிசாமி இப்ப 11வது தோல்வி பழனிசாமி ஆட்சியா இருந்தா சொல்லுங்க எஜமான்னு கீழே குனிஞ்சு கையெழுத்து போட்டு வந்திருப்பார். முதல்ல கேட்டு பார்த்தார், நீ தரியா இல்லையா? தரமாட்டேன். அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அனுப்பினார், நீ தரியா இல்லையா? தரமாட்டேன். அதுக்கப்புறம் எங்க மாநிலங்களவை மக்களவை தலைவர் வந்து டிஆர் பாலுவும் அண்ணன் திருச்சி சிவாவையும் அனுப்பினாரு, நீ தரியா இல்லையா? தரல. நீ தரவே வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோம்னு 15,000 ஆசிரியர்களுக்கும் ஒரே இரவில் தன்னுடைய இந்த ஆட்சியின் மூலம் திரட்டப்பட்ட பணத்தில் நிதியை ஒதுக்கி அவர்களுக்கும் சம்பளம் கொடுத்தது இந்த அரசாங்கம். என்கிட்ட இந்த ஜிஎஸ்டியை புடுங்கிக்குவ, வேற ஒருத்தனுக்கு கொடுப்ப, நீ இந்திய திணிப்ப, நான் ஏத்துக்கணும், என் பிள்ளையோட படிப்பை பாதியில நிப்பாட்டுன்னு சொல்லுவ, அதை நான் ஏத்துக்கிட்டா தான் நீ வரி கொடுப்பேன்னா, இது நம்மை வஞ்சிப்பது தானே, நம்ம ஏமாற்றுவது தானே. இந்துக்களை புரிந்து கொள்ளுங்கள். நான் ஏன் இந்துக்கள்னு கோட்டிடுறேன்னா, இங்க உங்களை கூப்பிடுறப்ப இந்து சொந்தங்களே வாருங்களும். இந்த சூலூர் பகுதியிலே தான் திப்பு சுல்தானும் சுந்தர பாண்டியனும் ஒன்றாக கைகுலுக்கி நடந்த ஊர் இந்த ஊர். திப்பு சுல்தான் என்கிற இஸ்லாமியனும் சுந்தர பாண்டியன் என்கிற இந்துவும் நடந்த ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் நீங்கள் மதக்கலவரத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் மக்களை திருடி, மக்களை கொள்ளையடித்து, மக்களை ஏமாற்றுகிற மோடி சர்க்காருக்கு எதிராக நீங்கள் திரள வேண்டும். நாம இவ்வளவு நிதி வசதி கிடையாது, நம்ம கிட்ட பணம் இல்லை. ஆனா மாசம் எத்தனாம் தேதி 1000 ரூபாய் உங்க வீட்டுக்கு வருது? சத்தமா 15ஆம் தேதி வருதா இல்லையா? சத்தமா மத்ததெல்லாம் வருதா இல்லையா? சத்தமா கைதுக்கு சொல்லுங்க, வருதா இல்லையா? வருது. இப்ப நம்ம நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது பெருசுமா, நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஏன் இந்த இயக்கத்தில் இருக்கேங்கிறதே என்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்ப இந்த இயக்கம் ஏன் அப்படின்னா, நான் வந்து நம்ம ஜவ்வாது மலைக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல போன எம்பி எலெக்ஷன்ல பேச போறேன். அது எப்படின்னா பார்டர், தமிழ்நாட்டோட பார்டர். அந்த பார்டர்ல ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் அஞ்சலை. அந்த அம்மாட்ட போன உடனே உட்காந்துருக்கு, பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கு. நான் இதே மாதிரி ஒரு கூட்டம் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்கு.
நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் என்னை ஒரு கூட்டம் வந்து கையை பிடிச்சி இழுக்குது. யாருன்னா அந்த அம்மா இழுக்கிறாங்க. ஏம்மா யாருமா நீங்க, நசிங்கிற போறீங்கம்மா, நீ இங்க நில்லு, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா. என்னம்மா நீ நல்லா டிவியில் பேசுற, ரொம்ப நன்றிம்மா. உங்க பேருமா? நான் அஞ்சலை. சரிம்மா என்ன பண்றீங்க? நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல பூ விற்கிறேன். சரிம்மா உங்க வீட்டுக்காரு செத்து போயிட்டாரு. உங்க பையன் பிள்ளைய ஒரு பொண்ணு இருந்தா கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தேன், அவன் புருஷன் என்னை பார்க்க கூட விட மாட்டேங்கிறான். சரிம்மா பையன் அவன் ஏன் கேட்குற பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு என்னை தெருவில் விட்டு போயிட்டான். இங்கே தான் பூ வாங்குவேன், இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்துக்குவேன், இதுதான் என் உலகம், இங்கே இருக்கிற பாத்ரூமில் தான் குளிச்சு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், மழை காலம் வெயில் காலம் இப்படி வர்றப்ப பூ வாங்க வரலைன்னா நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. சரிம்மா இப்போ நான் மனநிறைவாக இருக்கேன். என்னை கட்டின புருஷன் செத்து போயிட்டான், என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, நான் வயிறு நிறைய என்னை வாழ வைப்பான்னு நினைச்ச என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டான். என் பையனா, என் அப்பாவா, என் அண்ணனா, கலைஞர் பத்த புள்ள ஸ்டாலின் தம்பி எனக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுக்குது, வருஷம் 12,000 ரூபாய் கொடுக்குதுன்னு அந்த அம்மா சொன்னுச்சு. எனக்கு இப்போதும் புல்லரிக்கிறது நண்பர்களே. ஒரு தலைவன், ஒரு ஆட்சி என்று சொன்னால் அந்த மக்களை தேடி நலத்திட்டங்கள் போக வேண்டும், அதன் மூலம் அவர்கள் தன்மானம் உயர வேண்டும். பொருளாதாரம் அல்ல, இட் இஸ் நாட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் தேர் எக்கானமி. அவர்களுடைய தன்மானம், அவருடைய வாழ்வு. இந்த 12,000 ரூபாய் சரிங்க, இதுக்கு யார் நிதி கொடுக்கிறது? ஏன் நிதிய வரிங்கிற பேர்ல மோடி திருடிட்டு போறார். ஆனால் நம்ம கிட்ட நிதி இல்லைனாலும் அந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. நாம எல்லாம் பஸ்ல போறோமா? சிங்காநல்லூர்ல இருந்து அல்லது பிரிவுல இருந்து சூலூருக்கு வரோம், பஸ்ல ஏறுறோம். எடப்பாடி 10 தோல்வி பழனிசாமி ஆட்சியில் ஏறினப்ப எவ்வளவு வாங்கணும்? 10 ரூபா 5 ரூபா டிக்கெட்டு. அதுவும் கொடுத்தா ஏன் சில்லறங்க ஒப்பனா கொண்டு வருவான் அப்படின்னு கேட்ட காலம். இப்ப நீங்க பஸ்ல ஏறுறீங்க, ஏறின உடனே கண்டக்டர் என்ன சொல்றார்? டிக்கெட்டை பிடிச்சிட்டு, வாய் திறக்க கூடாதம்மா உங்கள்கிட்டலாம், ஏதாவது திறந்து நீ ஏதாவது வீடியோ போட்டீங்கன்னா நான் வீட்டுக்கு போகணும், நீங்க உட்காருங்க, இது உங்க பஸ். அந்த ஆளு என்ன பண்ணிட்டாரு? இது உனக்கு இலவசம்ட்டார். ஒரு அம்மா சொல்லுது, இலவசம்லாம் இல்லையா, எங்க அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வருஷத்துக்கு 2000 கோடி ரூபாய் உன் பஸ்ஸுக்கு கட்டுறாரு. இதுக்கு எங்க சார் நிதி போகுது? இது தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் சார். இப்ப நம்ம பிள்ளைங்க காலேஜுக்கு போகுது, பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு போனீங்கல்ல, அப்படி பெண் பிள்ளைகள் காலேஜுக்கு போறப்ப அந்த பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில படிச்சுட்டு வந்தா அந்த பிள்ளை படிக்கிறப்ப 3 வருடத்திற்கு ஒவ்வொரு வருடத்திற்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய், வருடத்துக்கு 12,000 ரூபாய், 3 வருடத்திற்கு 36,000, பிஜி 2 வருஷம் படிச்சா இன்னொரு 24,000 சேர்த்து அந்த பிள்ளை கல்வி முடிக்கிறப்ப அந்த பிள்ளையின் வங்கி கணக்கில் 60,000 ரூபாயை ஒரு தந்தையின் ஸ்தானத்திலிருந்து வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டத்தை கொடுப்பது இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி. இதுக்கு நிதி எங்க சார்? 1 ரூபாய் இல்ல மோடி சர்க்கார் கொடுக்கல. சரி பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னு நம்ம பயலுவெல்லாம் கோச்சிக்கிட்டாங்க. அவர் திருவாரூர் போறார், வண்டியை மறிக்கிறாங்க பசங்க, தலைவரே நிப்பாட்டுங்க. என்னப்பா நீங்க அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, எங்களை எல்லாம் நீங்க மறந்துடுறீங்க, நாங்கெல்லாம் ஓட்டு போட வேண்டாம், என்ன வேணும்னு? எங்களுக்கு 1000 ரூபாய் வேணும், அவ்வளவுதானே, செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துக்கு வராரு. பெண்களுக்கு எப்படி 1000 ரூபாய் கொடுக்கிறோமோ, கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோமோ, அதை போலவே கல்லூரியில் படிக்கிற ஆண் பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய்னு சொல்லி தங்க தமிழ் புதல்வன் திட்டத்தின் பெயரில் அரசு பள்ளியில் படிக்கிற நம்பிட்டு ஆண் பிள்ளைகளுக்கும் 1000 ரூபாய். இதுக்கு நிதி யார் தரா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியே தவிர மோடி சர்க்கார் இல்லை. இலவச பேருந்து திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், தங்க தமிழ் புதல்வன் திட்டம், அதை போலவே நம்முடைய கலைஞர் அவர்களின் சார்பில் மகளிர் உதவித்தொகை திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் சொல்லலாம், எல்லா திட்டங்களையும் நான் பட்டியலிடலாம். நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த ஆட்சி இருக்கிறது, இன்றைக்கு நாம் தொடங்குவது, நான் தொடங்குகிற போது சொன்னதுதான், இன்றைக்கு நான் என்னுடைய பிரச்சாரத்தை சூலூரிலிருந்து தொடங்குகிறேன். நம்முடைய தலைவர் 200 என்ற இலக்கை நிர்ணயித்திருக்கிறார்.
2026 நம்முடைய இலக்கு 226 இடங்களில் உதயசூரியனும் தலைவர் கைகாட்டுகிற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்மை புறக்கணிக்கிற எதிரிகளை நாம் வாக்குச்சாவடியில் பதில் சொல்லுவோம். நான் என்னை வரும்போது ஒருத்தர் சொன்னார், நீங்க ஈரோடு இடைத்தேர்தல் பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா அப்படின்னு. அந்த பக்கம் போனது மோடி, இந்த பக்கம் வந்தது ஆமக்கரி. எதை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். குறைக்கிற நாய்களுக்கெல்லாம் நாம் பதில் சொல்லிக் கொண்டு இந்த மேடையை நாம் கொச்சைப்படுத்த முடியாது. குறைக்கிற நாய்கள் உதயசூரியனை பார்த்து குறைத்தால் உதயசூரியனுக்கு வலிக்காது. குறைக்கிற நாய்களின் தொண்டை தான் கிழிந்து செத்து ஒளியும். இது திராவிட மண். வெல்வோம். நம்முடைய சட்டமன்ற தேர்தலில் தலைவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் என்று சொல்லி சிறப்பாக இந்த கூட்டத்தை மனநிறைவோடு சொல்லுகிறேன். ஏற்பாடு செய்திருக்கிற மாவட்ட கழக செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்தினுடைய நன்றியுரையாக சூலூர் பேரூர் கழகத்தினுடைய துணை செயலாளர் ஆசு மணி அவர்கள் நன்றியுரை. அன்பார்ந்த ஒன்றிய பாரதிய ஜனதா அரசினுடைய தமிழகத்தை புறக்கணிப்பதை கண்டித்து நடைபெற்ற கண்டன கூட்டத்துக்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் அருமையண்ணன் தமிழன் பேசன் அவர்களுக்கும் மற்றும் ஆதிராவிட நலத்துறை துணை அமைப்பாளர் திட்டம்பட்டி ஆட்சியாளர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் சூலூர் பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட கழகத்திலிருந்து வருகை புரிந்துள்ள அனைத்து தலைவர்களுக்கும் ஒன்றிய செயலாளர்களுக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.